ஹாய் அண்ட் வணக்கம் guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்சனில் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம சின்சன் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மா மிக்சி இந்த நேரத்தில் எதுக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக வீட்டு காலிங் பில் அடிக்குது. அப்போ சின்சன் குடுக்குன்னு ஓடி போய் கதவை திறக்க அந்த இடத்துல சின்சனுக்கு பிடிச்ச நெனக்கோ இருக்காங்க. இங்கே நெனக்காக்கா மட்டும் வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா சின்சனுக்கு சுத்தமாக பிடிக்காத ஷினோகாக்காவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த எபிசோடோட சீன் என்னன்னா சின்சன் வந்து நெனக்காக்கா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் ரைஸ் கேக் செய்வோம். இப்போ இந்த 3 பேரும் நெனக்காக்காவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா ரைஸ் கேக் செய்ய ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் சின்சனை பார்க்குறாரு. அவருக்கு சமகாண்டாவுது. ஏன்னா சின்சன் வரும்போது தனியாக வந்தால் பரவாயில்ல, கூட வெள்ளங்கத்தையும் கூட்டிட்டு வருவான்ல. சரி அதை விட்டுட்டு நம்ம கதைக்குள்ளே வருவோம். நெனக்காவோட அப்பா சின்சனை பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட அசிஸ்டன்ட் வந்து சார் நீங்கள் கதையை தொட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கதை எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாரு, திட்டுறாரு. இந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெனக்காவோட அப்பா ஒரு கார்ட்டூன் ரைட்டராக இருக்காரு. அவரோட கிளைண்ட் தான் இந்த அண்ணன். அந்த அண்ணன் வந்து சார் நீங்கள் கதையை எழுதி தந்துட்டு எந்த வேணா போய் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நெனக்காவோட அப்பா போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஆனால் அந்த அண்ணனும் விடுற மாதிரி தெரியல. ஆனால் வேற வழி இல்லாமல் அவர் போய் கதையை எதை போயிட்டாரு. அந்த பக்கம் இந்த சின்சன் பக்கம் கதையை திருப்பினா ஷெனக்கோ அக்கா வந்து பயங்கரமாக சின்சனை பார்த்துட்டு இருக்காங்க. சின்சன் அந்த அக்காவை ஒரு வினோதமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் சின்சன் அந்த ரைஸை இடிக்கிற குச்சை வாங்கி பிடிக்கிறான். ஆனால் அவனால் அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் தள்ளாடுறான். அவன் அப்படியே தள்ளாடிக்கிட்டே பின்னாடி இருக்க பூச்செடியை உடைக்கிற மாதிரியே போய் அப்படியே உடைக்காமல் முன்னாடி போகிறான். முன்னாடி போனால் அவனை அந்த ஷெனக்கோ அக்கா பிடிச்சிடுறாங்க. இதை நெனக்கோ அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெனக்கோ அக்கா அவங்க வீட்டில் இருந்து ஒரு சின்ன ஸ்டிக்கை எடுத்து தராங்க சின்சனுக்கு. சின்சனா ஹாப்பியாக அதை வாங்குறான். சின்சன் அதை திருப்பி பார்க்க அதில் நெனக்கோன்னு எழுதிருக்கு. அதாவது அது நெனக்காக்கா சின்ன வயசில் யூஸ் பண்ண ஸ்டிக். அது நம்ம சின்சன் கையில் மாட்டிக்கிச்சு. சின்சன் கையில் ஒரு பேப்பர் மாட்டினாலே நல்லா வச்சு செய்வான். இவ்வளோ பெரிய ஸ்டிக் மாட்டியிருக்குல்ல, சும்மாவை விடுவான். அந்த ஸ்டிக்கில் சின்சனோட தெரியும் அவன் எழுதி வச்சிட்டான். அந்த ஸ்டிக்கை வச்சு அவன் மாவு இடிக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் சோர்ந்து போயிடும். நெனக்காக்கா கை வலிக்குதான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் ஆகி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த சாதம் ஒற்றை மாரி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தோம். அந்த அண்ணன் படுத்துட்டு இருக்காரு. இவர் கதை எழுதிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்லி அந்த அண்ணன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் நெனக்காவோட அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது. அதாவது இவனுக்கு வந்து பசில்னா ரொம்ப பிடிக்கும். அதை தூக்கி கலைச்சி விட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் கேட்கலாம் பசில் கலைக்கிறதுல என்ன வரும்ட்டு. ஆனால் இவருக்கு வந்து பசில்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எந்த இடத்துல பசில் முடிக்காமல் இருந்தாலும் அதை எப்படியாச்சும் முடிச்சிருவார். முடிச்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு. அதை விடுங்க, இங்கே நெனக்காவோட அப்பா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் நெனக்காக்காவும் சின்சானும் 2 பேரும் சேர்ந்து மாவு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு சமகாண்டாகுது. வேகமாக கூட்டுன்னு அவரோட எந்த அந்த குச்சை வாங்கி இடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் நெனக்காக்கா உனக்கு தான்ப்பா வேலை இருக்குல்ல, இப்போ வேலையை பாரு, அப்படியாப்பா இங்கே வந்து எதுவுமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட அவருக்கு ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே நெனக்காக்கா அப்புறம் சின்சன் 2 பேருமே சேர்ந்து அந்த மாவை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெனக்காவோட அப்பாவுக்கு ரொம்ப சோகமாகிடுச்சு. உடனே நெனக்காவோட அப்பா வேகமாக வந்து அந்த குச்சை வாங்கி அவர் இடிக்க ஆரம்பிக்கிறாரு. இடிக்கிறாரே அந்த மனுஷன் சும்மா இடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு காலில் நின்று இடிக்கிறாரு, சுற்றிக்கிட்டு இடிக்கிறாரு, தேவையில்லாமல் சீன் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அப்படி பண்ணி ரொம்ப மூச்சு வாங்குது. அந்த நேரத்தில் தான் அவரோட கிளைண்ட் வந்து சார் நான் அதை முடிச்சிட்டேன்னு சொல்லி காமிக்கிறாரு. இவருக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் எப்படியாச்சும் போக வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அதை தூக்கி போட்டுடுறாரு. தூக்கி போட்டதோடு இல்லாமல் சின்சன் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் இடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் நடக்குது. அவரோட இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அந்த மனுஷன் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, தேவையில்லாமல் மாவு இடிக்க போய் அவரோட முதுகெலும்பு உடஞ்சிருச்சு. வேற வழி இல்லாமல் ஷினோகாக்காவே மொத்தத்தையும் பார்க்க அந்த மாவை இடித்து முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை உருண்டை பிடிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட சின்சன் கம்மன் இல்லாமல் கையில் பட்டை மாரி சுற்றிட்டு இருக்கான். அதை வச்சு கடைசியாக எப்படியோ இவ்வளோ விஷயம் கடந்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் கேக்கை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சதோடு இல்லாமல் நெனக்கோ அக்கா சின்சனுக்கு ஊட்டி விடுறாங்க. எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் பாவம் நெனக்கோட அப்பாவுக்கு தான் இடுப்பெலும்பு உடஞ்சி படுத்து கிடக்குறாரு. என்னதான் இவர் இடுப்பெலும்பு உடஞ்சி படுத்து கண்டாரு அவரோட கைண்ட்டு அவர் வேலையை பார்க்க தான் ஆரம்பிக்கிறார். அவருக்கு வேற என்ன வேலை, பசில் சால்வ் பண்ணுறது.